காய்ஸ் இப்போ கரெக்டாக மணி வந்து 12:20. நம்மளுக்கு வந்து இப்போ தாங்க ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. சபரிஸில் வந்திருக்கு ஃபஸ்ட் ஆர்டரு. ஒரு 5 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அமௌண்ட் வந்து 56 ரூபா போட்டிருக்காங்கப்பா. காய்ஸ் ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன்ப்பா. இப்போ வந்து நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா கேகே நகர் போய்கிட்டு இருக்கோம். கேகே நகருக்கு போனோன்னா அங்கே வந்து ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு தெரியல. ரிட்டன் ஆர்டர் போடுவானான்னு தெரியல. நம்ம ஆர்டர் ஃப்ளோ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வழக்கமாக எப்படியும் ரிட்டன் ஆர்டர் போட்டு விட்ருவான். அப்படி இல்லாட்டினா எம்டி அடிச்சு தாங்க வரணும். அப்புறம் மக்களே இன்றைக்கி வந்து நான் 12 மணிக்கு தான் லாகின் பண்ணேன். லாகின் பண்ணிவிட்டு ஒரு எப்படி 1/4 மணி நேரம் கழிச்சு தான் ஆர்டர் வந்துச்சு. நான் வந்ததும் உங்கள் வெஜ்ஜு மீல்னால் டக்குன்னு வந்துடுங்க இந்த டயத்தில். சபரிஸில் இந்த வெஜ்ஜு பிரியாணி மற்றதுனா வந்து பன்னீர் ரைஸ் அந்த மாதிரினா வந்து ரொம்ப லேட் ஆகும். வெஜ்ஜு மீல்னா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே போனதும் வாங்கிட்டு வந்துடலாம் டக்குன்னு. ஆமாண்ணே 210 யூடியூப் சேனலுங்கண்ணே. யூடியூப் சேனல் என்ன யூஸ் ஆகுது? இதா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வ்ளாக் பண்ணுறேன். யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவேன் வ்ளாக். அதில் இருக்கீங்களா நீங்கள்? வ்ளாக் தான். ஆமாம் எல்லாமே சேனல் தான் ஆகுமா? ஆமாண்ணே 210 போட்டேன். அதுக்கு தனி சம்பளமா? வில்சன் அதான் ஹெர்பர்ட் வில்சன். அதுக்கு தனி சம்பளமா? என்னண்ணே? இதுக்கு தனி சம்பளமா? ஆமாண்ணா அது இன்கம் வரும். அதுக்கான ஒரு இது ரூல்ஸ்லாம் இது பண்ண பிறகு தான் வரும். முன்னாடி வாங்க, ஆள் இல்லை முன்னாடி வாங்க, சாப்பிட போயிட்டாங்க. காய்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து 210 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். காலையில் வந்து வரப்போ வந்து பெட்ரோல் போடுறதுக்கு மறந்துட்டேங்க. இப்போ தான் போடுறேன். இப்போ தான் பார்த்தேன் நான். இப்போ பார்த்தீங்களா எல்லோ போட்டில் இருக்குது. இதை வச்சு தான் நைட்டு வரைக்கும் நான் ஓட்டுவேங்க. இப்போ கரெக்டாக மணி 12 ஆச்சு. இன்னொரு அப்படியே 10 நிமிஷத்தில் ஆர்டரை கொடுத்துட்டு அடுத்து ஒரு லாங் ஆர்டர் போட்டாங்கன்னா 100 ரூபா கணக்கு படி வந்தால் போதுங்க 1 மணி நேரத்துக்கு. காய்ஸ் இப்போ வந்து ஒரு பிரச்சனை. நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் வந்து ராங்காக ஆகிடுச்சுங்க. கோரிப்பாளையம் கேகே நகர்னு விழுந்துருச்சான். நான் வந்து இங்கே கேகே நகரில் வந்து அவங்க லொக்கேஷன் வந்துட்டேன். இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்துட்டேன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறேன். வந்து நீங்கள் கோரிப்பாளையம் வாங்க பள்ளிவாசல் தெரு அப்படின்னு சொல்கிறாங்க. லொக்கேஷனை வந்து கரெக்டாக மார்க் பண்ணால் அதுவே அட்ரஸ் வந்து இதாகிடும். நம்ம அந்த அட்ரஸ் வந்து டைப் பண்ணி ஃப்ளாட் நம்பரை போட்டு விட்டாலே போகுது. இந்த அட்ரஸை மட்டும் டைப் பண்ணி விட்டுறாங்க. யூஸ் கரண்ட் லொக்கேஷன் கேட்டு எங்கனக்குள்ளே இருக்கோமோ அந்த இதை வந்து கரெக்டாக பின் பண்ணி மார்க் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த லொக்கேஷன் மார்க் வந்து கரெக்டாக விழுகும். நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. சில பேர் வந்து லொக்கேஷன் மார்க் எங்கிட்டாவது போட்டு விட்டு அட்ரஸை மட்டும் டைப் பண்ணி விட்டுறாங்க. அப்படின்னா லொக்கேஷன் மார்க் எங்கே இருக்கோ அங்கனக்குள்ளே தான் டெலிவரி மார்க் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், டெலிவரி மார்க்கை ஃபாலோ பண்ணி தான் அந்த இதை போவோம். லொக்கேஷன் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போவோம். ஆனால் சில பேருக்கு அது எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா அப்படி பண்ணுறாங்க தெரிய மாட்டேங்குது. கேஸ் கஸ்டமர்கிட்ட ஆர்டரை கொடுத்துட்டேன்ப்பா. கரெக்டாக மணி வந்து 12:58 ஆகிடுச்சுங்க. கஸ்டமர் வந்து ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறாப்புலங்க. சரி வெறுப்பாகிக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட ஆளைய விட்டுக்கிட்டு இங்கே நிற்கிறேன் அந்த தாண்டி வெயிட்டிங்க, அங்கே நிற்கிறேன் இந்த தாண்டி வெயிட்டிங்கன்னுக்கிட்டு வெறுப்பாகிட்டாப்புல. சரி உறவுகளே கரெக்டாக இப்போ டைம் வந்து 1:10. நம்மளுக்கு இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கு. 2வது ஆர்டருங்க இது. ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்டர் போட்டாங்க. 2 வெஜ்ஜு மீல் ஆர்டர் வந்துருக்குங்க. எங்கே போகுதுன்னா வில்லாபுரம் போகிறேங்க நான் இப்போது. காய்ஸ் கஸ்டமர்கிட்ட ஆர்டரை கொடுத்துட்டேன். இந்த ஆர்டருக்கு வந்து 53 ரூபா போட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் முடிச்சதும் அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. பேச்சியம்மன் இதில் பேச்சியம்மன் போட்டிருக்காங்க. 3 கிலோமீட்டர் 43 ரூபா போட்டிருக்காங்க. காய்ஸ் ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டேங்க. நம்ம வந்ததும் ரெடியாக தான் ஆர்டர் இருந்துச்சு. பிக்கப் பண்ணிட்டேன். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா சிம்மக்கல் போகிறோங்க. சிம்மக்கல் கரெக்டாக இங்கேருந்து ஒரு என்ன 4 கிலோமீட்ரு. எப்பா 4 கிலோமீட்டர் கிட்ட வருங்க. காய்ஸ் கஸ்டமர்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துட்டேங்க. 45 ரூபா போட்டாங்க அந்த ஆர்டருக்கு. இங்கே பாருங்க அடுத்த ஆர்டரும் கீழே வந்து நிற்கிதுங்க. அம்மன் வெஜ்ஜு ஈஸ்ட் வேலி ஸ்ட்ரீட்டு. ஓகே
அம்மன் ஹோட்டல் மதுரையில் வளர்ச்சி வந்துருச்சுங்க, நிறைய இடத்துல வந்துருச்சு. தொண்ணூத்தஞ்சு 52 இந்தாருங்கண்ணா. ஆமாண்ணா, இது 18 வரும்ண்ணா, 18 22. இல்லை இல்லை, யூடியூப் சேனலுக்கு விளாக் பண்ணுறேன். ரெடி வந்துருச்சுண்ணா. கைஸ் இப்போ கரெக்டாக வந்து மணி இதில் 2:30 ஆகுதுங்க. மறுபடியும் இந்த மிளகு ஹோட்டலில் தான் நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. நான் போய் கொடுத்தேன் பார்த்தீங்களா, லொக்கேஷன் பொன்மேனி போனேன் இல்லைங்க, அந்த லொக்கேஷனில் இருந்தே மறுபடியும் பிக்கப் போட்டாங்க. என்னத்த பண்ணுறது, எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா நான் போனேன், இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட போனேன். 4 கிலோமீட்டர் பிக்கப் போட்டு இப்போ 2 கிலோமீட்டர் கிட்ட ட்ராப் போட்டிருக்காங்க. கைஸ் கஸ்டமர்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டேன். வந்து தப்பா கஸ்டமர் வந்து ஆர்டர் போட்டு வந்து 1 ஹவருக்கு மேலே ஆச்சாங்க. அது வந்து இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்கிட்ட, என்னங்க 1 ஹவர் ஆச்சு இன்னும் ஆர்டர் வரல அப்படின்ட்டு. நம்மளுக்கு ஆர்டர் அசைன் ஆனதே 2:30க்கு தான் அசைன் ஆச்சு. இப்போ கரெக்டாக மணி 3, அரை மணி நேரத்தில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு கொடுத்துட்டேன் நான். ஆனால் அவங்க ஆர்டர் போட்டு 1 ஹவர் ஆச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னா, ஆள் வந்து டெலிவரி பாய்ஸ் வந்து அந்த சைடு இல்லாமல் இருந்திருப்பாங்க அங்கே. அதனால தான் என்னவே எத்தனை கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கிட்ட பிக்கப் போட்டாங்க. இப்போ பாருங்க, 4 கிலோமீட்டர் பிக்கப் போட்டு 4 கிலோமீட்டர் ட்ராப்பு, 8 கிலோமீட்டர் மொத்தம் 53 ரூபா தான் வந்திருக்கு. இதுக்கு நான் என்ன செய்யறது சொல்லுங்கள். இப்படி தாங்க பண்ணுறானுங்க. ஆள் இல்லாத நேரத்தில் வந்து லாங் பிக்கப்பாக போட்டு மொத்தம், அதாவது பிக்கப்புக்கும் ட்ராப்புக்கும் சேர்த்து மொத்தமாக 8.3 காட்டுது. ஆனால் வெறும் 53 ரூபா தான். அது பீக் ஹவரில் இப்படி பண்ணுறாங்க. இப்படிலாம் அமௌண்ட் போட்டால் நம்மளுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும் சொல்லுங்கள். பெட்ரோல் தாங்க வேஸ்ட் ஆகுது இங்கே. கைஸ் இப்போ கரெக்டாக மணி வந்து 3:15 ஆகுதுங்க. நம்ம இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த மிளகு இதில் எஸ்எஸ்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணியில் எடுத்துகிட்டு வந்தேன் நான். மொத்தம் 9 கிலோமீட்டருங்க, பிக்கப்பு ட்ராப்பு சேர்த்து 66 ரூபா அமௌண்ட்டு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம்னா 6 ஆர்டரு 331 ரூபா பார்த்துருக்கோங்க. இப்போ சரி, இந்த ஒரு பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து, என்னது நம்ம பாண்டிகோல் ரிங் ரோட்டில் வந்து ஒரு பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா நகர் சைட்லேருந்து. இப்போ வந்து ரூட்டை மாற்றி விட்டாங்க போல், இங்கிட்ட வர முடியலங்க. அதனால் கேகே நகர் வழியாக போய் சுற்றி போய் அதுக்கப்புறம் தாங்க வந்து கொடுத்தேன். இப்போ நீ வந்து நம்ம இந்த சைடு போயிட்டு அப்படியே அண்ணா நகர் ஷார்ட் ரூட் ஒரு இன்னும் இருக்குது, அது வழியாக போயிட்டு அப்படியே தப்பக்குளம் வழியாக போனோம்னா சபரிஸில் ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பார்ப்போம். இப்போ வந்து ஜோன் வந்து கேகே நகருக்குள்ளே தான் காட்டுது. இதனால நம்ம அப்படியே இந்த சபரிஸ் வழியாக போனோம்னா ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ வந்து கரெக்டாக டைம் 5 மணி ஆச்சு. நம்மளுக்கு ஜெய்த்தூனில் இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு, மல்டி ஆர்டர் வந்திருக்குங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோன்னா, ஒரு சரிங்க 411 ரூபா பார்த்துருக்கோங்க 7 ஆர்டருக்கு. 12 மணிலேருந்து இப்போ வரைக்கும். ஆனால் 5131ண்ணா, அதுக்கடுத்து 4401. என் கேமரா நான் யூடியூப் சேனல் vlog பண்ணுறேன். என்னண்ணா இல்லை அப்படி இல்லைண்ணே. இது மதுரையில் ஆவரேஜாக எவ்வளோ சம்பாதிக்கலான்ற பற்றி போட்டுக்கிறீங்கண்ணா ஜொமேட்டோவில். vlog with Wilson. ஓகே. நியூ சேனல் vlog with Wilson. ஓகே கைஸ், ஆர்டர் வந்து 2 ஆர்டர் இப்போ போட்டிருக்காங்க. இதுக்கு எவ்வளோனா 4 கிலோமீட்டருங்க, 2 ஆர்டருக்கு சேர்த்து 42 ரூபா. இது சிங்கிள் ஆர்டராக இருந்துச்சுன்னா எவ்வளோ போடுவாங்கன்னா ஒரு 32 ரூபா போடுவாங்க. டபுள் மல்டி ஆர்டராக போட்டுட்டு 42 ரூபா தான் போட்டிருக்காங்க. ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுத்தா குறைந்தாங்க போயிடுவாங்க. 2 ஆர்டர் டெலிவரி பண்ணுவாங்க 4 கிலோமீட்டருக்கு.
காய்ஸ் ஜெய்தூனில் எடுத்த 2 ஆர்டரையும் கொடுத்தாச்சு. இப்போது A1 மோமோஸ் அப்படின்றதில் போட்டிருக்காங்க. வெறும் எவ்வளோ 20 ரூபா ஆர்டருங்க. இந்த ஆர்டருக்கு வந்து எவ்வளோ போட்டாங்கன்னா 43 ரூபா போட்டு விட்டாங்க. இப்போ கரெக்டாக மணி 5:10 ஆச்சுங்க. 2 ஆர்டருமே கஸ்டமர் வந்து டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. காய்ஸ் கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டு வந்து ஆர்டரை கேன்சல் பண்ணியாச்சுங்க. ஆர்டரை கேன்சல் பண்ணதும் இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கானுங்க. என்னன்னா இப்போ ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், அடுத்து வந்து அதே ஐட்டம் வந்து வேறு கஸ்டமர் ஆர்டர் போடுறாங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி வந்து அது வரைக்கும் நான் ஒரு இடத்துல வெயிட் பண்ணணும். அதே இடத்துல வெயிட் பண்ணணும்னு வைங்க. இப்போ ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகுது, அதே இடத்துல நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ ஒரு சாண்ட்விச் ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லினா, இப்போ சாண்ட்விச் ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சுல, அப்படியே இந்த ஆர்டர் வந்து அந்த ஆர்டர் போகிற கஸ்டமருக்கு அப்படியே அவங்க லொக்கேஷன் போய் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது நல்லதுக்கா இல்லை கெட்டதுக்கா என்னன்னு தெரியல. ஆனால் ஃபுட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்களோ என்னவோ. சில நேரம் வந்து எப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் டைம் ஓடுங்க. அந்த டைமுக்குள்ளே வந்து ஆர்டரு வந்து அசைன் ஆகிடுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லாட்டினா கேன்சல் ஆகிடும். அந்த ஆர்டர் வந்து நம்ம தான் வச்சுக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு வழியாக கஸ்டமர்கிட்ட வந்து ஆர்டரை கொடுத்துட்டேங்க. அதெல்லாம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து வரட்டு வந்து கொடுத்துட்டேங்க. இப்போ பார்த்தீங்களா, மொத்தத்துக்கே 25 ரூபா தான் போட்டிருக்காங்க. நான் வந்து அந்த கடையிலேருந்து அந்த லொக்கேஷன் போயிட்டு, இப்போ அந்த லொக்கேஷன்லேருந்து திருப்படியும் இந்த லொக்கேஷனு இன்னொரு கஸ்டமர் லொக்கேஷன் வந்திருக்கேன். மனசாட்சியே இல்லாமல் 25 ரூபா போட்டிருக்கான் பாருங்க. அப்போ வந்து அந்த கஸ்டமர்கிட்டையும் காசு ஆட்டையை போட்டிருப்பான், இந்த கஸ்டமர்கிட்டையும் ஆட்டையை போட்டிருப்பான். அதான் அவ்வளோதான். என்ன பண்ணுறது, பெரிய கஞ்ச பிரச்சனையாக இருக்காங்க. சரி, நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ராடுக்காரிங்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. உறவுகளே, கரெக்டாக இப்போ டைம் வந்து 7 மணி ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து மாடர்ன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆர்டர் வந்திருக்குங்க. வெறும் 20 ரூபா ஆர்டர் தான். அதுக்கப்புறம் இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 568 ரூபா தாங்க பார்த்துருக்கோம். 6 to 7 வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட அந்த இதில் வந்து எவ்வளோ நேரம், 1/2 மணி நேரத்துக்கிட்ட லேட் பண்ணிட்டாங்க. போய் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் ஜங்ஷன்கிட்ட தான் கொடுத்தேன் ஆர்டரு. மறுபடியும் ஜங்ஷனுக்கு தான் போட்டிருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்தோம். அது வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. இந்த புட்டு அதுக்கப்புறம் பனியார ஐட்டம் அந்த மாதிரி வந்துச்சா, அதனால் ரெடி ஆகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. இது வந்து கரெக்டாக பீக் ஹவரில் வரலங்க. கரெக்டாக எவ்வளோ ஒரு 6:52 அந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த ஆர்டர் வந்துச்சு. இப்போ வந்து 7 மணிக்கு பிக்கப் பண்ணியிருக்கீங்க. இதுவும் பக்கம் தான். அப்படியே போய் கொடுத்துட்டு அடுத்து பீக் ஹவரில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. லாங் ஆர்டர் போட்டால் அமௌண்ட் ஏறும், அப்படி இல்லாட்டினா பார்க்கலாம். காய்ஸ் கஸ்டமர்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன். வந்ததும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கப்பா. கஸ்டமருக்கு வந்து ட்ரெயின் அவசரம் போல், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ரோ அப்படின்னு கால் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் டக்குன்னு வந்துட்டேன். வந்ததும் வந்து வெளியே வந்து வாங்கிட்டாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் போட்டாங்க. ஹோட்டல் சபரீஸில் போட்டிருக்காங்க, வெஸ்ட் பெருமாள். அப்படியே தாப்பில் அப்படியே ஆப்போசிட்டில் போயிட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணிடலாம். இந்த ஆர்டர் வந்து 4 கிலோமீட்டருக்கு 51 ரூபா போட்டிருக்காங்க. புரோக்களே வந்து சபரீஸில் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் லேட்டுங்க. இந்த பீக் ஹவரில் லேட் பண்ணாங்கனாலே டைம் ஓடிடுது. இந்த ஹோல்ட்ரு வேறு சரியாக டைட்டாக மாட்டேங்குதுங்க. அதுதான் உள்ள 3 த்ரெட்டு போச்சு போல். நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அப்புறம் டைட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சீக்கிரம் இதையும் புதுசாக வாங்குற மாதிரி இருக்கும் போல். சரி கேஷ் கஸ்டமர்கிட்ட ஆர்டரை கொடுத்தாச்சு. கஸ்டமர் டிப்பு வந்து ஒரு 20 ரூபா போட்டுருக்காங்க. 51 ரூபா 5 கிலோமீட்டருக்கு. அப்போது பிக்கப்பு அதுக்கப்புறம் ட்ராப்பு சேர்த்து 51 ரூபாங்க. கேஷ் இப்போ கரெக்டாக மணி வந்து 9:20 ஆகிடுச்சு. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோன்னா 762 ரூபா பார்த்துருக்கோங்க. ஓகே ஆச்சு, நான் ரெடி கொடுத்துருங்கண்ணா. என்னதுண்ணா? ஆமாண்ணா, விளாக் பண்ணி. ஆமாண்ணா. என்னண்ணா இது 18 வரும்ண்ணா. 18 வரும். ஆமாம் 18-22 வரும். அப்புறம் இந்த ஆர்டருக்கு வந்து எவ்வளோ போட்டாங்கன்னா வெறும் 30 ரூபா ஆர்டர் தாங்க. பெரிய ஆர்டர் தான் போட்டிருக்காங்க. இங்கேருந்து என்ன ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட வரும்.
அதுக்கப்புறம் பீக் ஹவரில் வந்து ரொம்ப எல்லாம் ஆர்டர் போடலைங்க, பக்கம் பக்கமாக போட்டானுங்க. பக்கம் பக்கமாக போட்டு அமௌண்ட் ரொம்ப கம்மியாக பண்ணிட்டானுங்க. ரெண்டு ஆர்டர்ண்ணா 6171 6777 6777. காய்ஸ் இப்போ கரெக்டாக மணி வந்து 10 மணியாக போகுது. நம்மளுக்கு இப்போ ஒரு மல்டி ஆர்டர் வந்துருக்குங்க. அப்பா 2 ஆர்டரையும் பிக்கப் பண்ணியாச்சுங்க. சேம் கஸ்டமர் ஆர்டரு. மொதல் ஒரு ஐட்டம் ஆர்டர் போட்டுருந்துருக்காங்க, மறுபடியும் அதே ஐட்டம் ஆர்டர் போட்டிருக்காங்க. நான் பார்த்தீங்களா, சேம் கஸ்டமர் போட்டிருக்கா. அப்பா வந்து என்ன ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்க, டக்குன்னு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ இன்னும் நம்மளுக்கு வந்து 1 ஹவர் இருக்குங்க, 11 மணி வரைக்கும் பார்க்கணும். இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கீங்கன்னா என்ன 800 பார்த்துருக்கீங்க. இந்த ஆர்டருக்கு வந்து ஒரு 42 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, என்ன 1 ஹவரில் என்ன 100 தருவாங்களா? அதே கணக்கு தான், எல்லாமே ஒரே கணக்கு தாங்க. 1 மணி நேரத்துக்கு 100 எப்படி பார்த்தாலும் கொண்டு வந்துடுறான். பக்கம் பக்கமாக போட்டாலும் சரி, இல்லை லாங்காக போட்டு அமௌண்ட்டை கொண்டு வந்தாலும் சரிங்க, கூடையோ குறையோ கொடுக்க மாட்டோம் நாங்கள். 1 மணி நேரத்துக்கு கரெக்டாக தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. கைஸ் இப்போ கரெக்டாக மணி வந்து 11:40 ஆகிடுச்சு. நான் இப்போ தாங்க வந்தேன். கடைசியாக ஒரு லாங் ஆர்டர் போட்டாங்கப்பா. அது எங்கே போட்டாங்கன்னா, நம்ம இது ஒத்தக்கடை சைடு போட்டாங்க. அந்த ஆர்டருக்கு வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா ஒரு 82 போட்டாங்க. அப்படியே போய் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ பார்த்துருக்கேன்னா 911 பார்த்துருக்கேங்க. மொத்தமாக காலைல 12 மணிலேருந்து இப்போது 11 மணி வரைக்கும் 911 தான் பார்த்துருக்கேன். இதில் வந்து இன்றைக்கி 210 பெட்ரோல் போட்டேன். வந்து 700 இருக்கா. அந்த 700 வந்து இன்றைக்கி வந்து பானிபூரி சாப்பிட்டேங்க 30 அதுக்கப்புறம் வந்து 2 தடவை டீ சாப்பிட்டேன். அது ஒரு 50 செலவு பண்ணேங்க. இன்றைக்கி மொத்தமாக எவ்வளோ 270 260 செலவு பண்ணிட்டேங்க. இன்றைக்கி ஒரு 900 அவ்வளோ கழிச்சோன்னா எவ்வளோ வருது, இன்னும் 700 சில்லரை தான் அந்த மாதிரி, சாரி 600 சில்லரை தான் அந்த மாதிரி தான் வருது நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஏன்னா இங்கே வந்து எப்படி பார்த்தாலுமே 1000 சம்பாரிச்சாதாங்க கரெக்டாக இருக்கும். 1000 மேலே தான் சம்பாரிச்சா கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் ஆவரேஜாக எவ்வளோ சம்பாதிக்கிறது என்னன்னு போட்டு இப்போ அதுக்காக தாங்க நான் 11 மணி வரைக்கும் பார்க்குறேன். நம்மளாம் அடித்து ஓட்டலாம், 2 மணி வரைக்கும் ஓட்டலாம். ஆனால் இங்கே வந்து விடிய அன்டைமில் வந்து ஓட்டினாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் தான் தருவான். மிட் நைட் ஆகிடுச்சினாலே ஆர்டர் வந்து ரொம்பலாம் இருக்காது, எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவான்னா, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போகிறேன்னா அங்கே லேட் பண்ணுவான், ரொம்ப நேரம் லேட் பண்ணுவான். அந்த லேட் பண்ணி கொடுக்குறதுக்கே அந்த கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில். ஏன்னா நார்மலாகவே காலையிலேருந்து பார்க்குறப்பயே 3/4 மணி நேரம் 1/4 மணி நேரம் அந்த மாதிரி லேட் பண்ணி விட்றானுங்க. மிட் நைட்லாம் சொல்லவே வேணாம். ஆர்டர் வந்த பிறகு தான் ரெடி பண்ணியே கொடுப்பாங்க. சில நேரம் சில கடையில், முக்கால்வாசி இந்த வீட்டில் வச்சு பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி கடைகள் தான் மிட் நைட்டில் வரும். அதனால் ரொம்ப லேட் ஆகுங்க. அதனால் வந்து மதுரையில் வந்து லேட் நைட் பார்க்கணும் அப்படின்றது எனக்கு மைண்ட் செட்டே இல்லைங்க. அதனால் காலைல 12 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் பார்த்தாலே எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். பாப்பா அவரேஜாக நான் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போடுறேன். இப்போ ஃபுல்லாக எஃபோர்ட் போடலைங்க. எனக்கு வந்து போக போக ஏன்டா அந்த வேலை பார்க்குறோன்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வருது எனக்கு. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் சைடாக அந்த யூடியூப்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பார்ப்போம், என்னுடைய விடாமுயற்சி என்னைக்காச்சும் சக்ஸஸ் ஆகும். இத்தனை பிரச்சனையை தாண்டி வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், என்னோடய மைண்ட் செட்டு தான் விடாமுயற்சினால தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே காய்ஸ், நம்ம வந்து அடுத்து டே 6 பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.